கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக உங்க வீட்டில் சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரே பட்டாசு வெடி சத்தம் சில இடங்கள்ல கேட்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லா வீட்லேயும் ஸ்டார் தொங்குது, சீரியல் லைட் எல்லாம் பிரம்மாண்டமா இருக்கு. ஒரே பண்டிகை காலங்களின் கொண்டாட்டங்கள் தொடங்கி விட்டது. இதெல்லாம் தொடங்கிருச்சு. ஆனா என் வாழ்க்கையில ஒரு சமாதானம் இன்னும் தொடங்கலை. என் வாழ்க்கையில ஒரு நிறைவு இன்னும் காணப்படலை. ஒரு பக்கம் தடப்படலை, அதெல்லாம் நடக்குது. பண்டம் பலகாரம் எல்லாமே போயிட்டு இருக்கு, எல்லாம் ப்ரிப்பரேஷன் நடக்குது. எல்லாம் போகுது. வெளியூருக்கு போறதுக்கு, சொந்த ஊருக்கு போறதுக்கு டிக்கெட் போடுறோம். கார்ல போறதா, பஸ்ல போறதா, என்ன யோசனை பண்ற எல்லாம் பண்ற நேரத்துல ஆண்டவர் இன்னைக்கு ஸ்பெஷலா ஒரு மங்கள வார்த்தையோட உங்களை வீடு தேடி வர்றாரு. எடுத்து வாசிங்க. ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 23வது வசனம். உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன். உன்னை முத்திரை மோதிரம். இந்த முத்திரை மோதிரம் உங்களுக்கு தெரியும். முத்திரை மோதிரம் அப்படின்றது ராஜாக்களுடைய கையில போடப்பட்டிருக்கிற ஒரு மோதிரம். ராஜாக்களுக்குன்னே உள்ள ஒரு மோதிரம் தான் முத்திரை மோதிரம். எல்லாரும் மோதிரம் போடலாம். ஆனா முத்திரை மோதிரம் போடணும்னா அவனுக்குள்ளால ஒரு ராஜரீக அபிஷேகம் இருக்கணும். அவன் ராஜாவா இருக்கணும். இந்த முத்திரை மோதிரம் எதுக்கு அடையாளம்னா, ராஜா ஒரு சட்டத்தை இயற்றி தன்னுடைய மோதிரத்தை எடுத்து முத்திரை போடுவான். எப்படி ஒரு ஸ்டாம்ப் எடுத்து நீங்க உங்களுடைய நேம் ஸ்டாம்ப் இல்லைன்னா உங்க கம்பெனி ஸ்டாம்ப் எடுத்து குத்துறீங்களோ, எல்லாம் எழுதிட்டு இது இந்த கம்பெனியிலிருந்து எம்டி அனுப்புறதுன்னு சொல்லி ஃபார் த எம்டி இல்லைன்னா எம்டி சீல் போட்டு நீங்க முத்திரை போடுற மாதிரி இந்த மோதிரத்தை எடுத்து அந்த சட்டத்துல முத்திரை போடுவாங்க. அதுதான் முத்திரை மோதிரம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன்னை முத்திரை மோதிரமா வைப்பேன். அப்படின்னாச்சுன்னா என்ன அர்த்தம்னா, உனக்கு ராஜரீக மேன்மை வரப்போகுது. உன் கையெழுத்துக்குன்னு ஒரு வேல்யூ வரப்போகுது. உன்னுடைய பேருக்குன்னு ஒரு வேல்யூ வரப்போகுது. நேற்றைக்கு வரைக்கும் உன் பேரை கேட்ட எல்லாம் அப்பமா நினைப்பாங்க. இன்னைக்கு பிறகு உன் பேரை கேட்டா, அவரா எங்க ஊருக்கு வராரு, அவரா எங்க வீட்டுக்கு வராரு, அவரா இந்த மேரேஜ்ல கலந்துக்கிறார், அவரா என் பிள்ளையுடைய ஃபங்க்ஷன்ல சீஃப் கெஸ்ட் அப்படின்னு நீங்க நினைக்கிற அளவுக்கு கர்த்தர் முத்திரை மோதிரமாக. நீ வேண்டாவே வேண்டான்னு சொன்னவங்க எல்லாம் இப்ப நீங்க வேணும்னு சொல்லுவாங்க. நீங்க எனக்கு வேண்டவே வேண்டான்னு சொன்னவங்க எல்லாம் ஒரு நாள் எப்படியாவது ஒரு நிமிஷம் எங்க வீட்டுல காலடி வச்சுட்டு போங்கப்பா அப்படின்னு கெஞ்சுற அளவுக்கு கர்த்தர் உங்களை முத்திரை மோதிரமாக வைப்பார். அப்படின்னா உன் பேச்சுக்குன்னு ஒரு பவர் இருக்கும். உன்னுடைய சொல்லுக்கு ஒரு பவர் இருக்கும். உன் கையெழுத்துக்கு ஒரு பவர் இருக்கும். உன்னுடைய பார்வைக்கு ஒரு பவர் இருக்கும். பார்வையிலே அநேகரை நீ நடத்தக்கூடிய விதத்துல கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை இன்னைக்கு உன் மேல வைக்க போகிறார். அந்த அபிஷேகத்துக்கு பேர் ராஜரீக அபிஷேகம். ஆடு மேய்ச்ச தாவீதுக்கு ராஜரீக அபிஷேகம் கிடைச்சா அவனுக்கு கொடுக்க மாட்டாரா? கண்டிப்பா செய்வார். அதுக்கு இன்னைக்கு ஆண்டவரே என்ன அர்ப்பணிக்கிறேன்ப்பா, என்ன ஒரு முத்திரை மோதிரமா வைப்பேன்னு சொன்னீங்க அப்படின்னாச்சுன்னா என் மூலமா நிறைய ஆணைகள் பிறப்பிக்கப்பட போகிறது. என் மூலமா நிறைய சட்டங்கள் பிறப்பிக்கப்பட போகிறது. என் மூலமா நிறைய நல்லது நடக்க போகுது. அதுக்காக என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சரி, ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? சிஸ்டர் பிரைனி ஆண்டனி, நாகர்கோயில். என்னுடைய பெயர் பிரைனி. நாகர்கோயிலில் வசிக்கிறேன். ஜனவரி மாதம் 2019ஆம் வருஷம் என்னுடைய PhD படிப்பை துவங்கினேன். 6 வருடங்கள் ஆகியும் என்னுடைய படிப்பை முடிக்க முடியாமல் கஷ்டப்பட்டேன். நான் நாகர்கோயில் ஜெப கோபுரத்திற்கு சென்று ஜெப விண்ணப்பங்களை எழுதி கொடுத்து ஜெபித்து கொண்டு வந்தேன். 2024ஆம் வருடம் ஜூலை மாதம் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களை நாகர்கோயில் ஜெப கோபுரத்தில் நேரில் சந்தித்து என்னுடைய படிப்புக்காக ஜெபிக்க கேட்டுக்கொண்டேன். சகோதரர் அவர்கள் எனக்காக ஜெபித்து மங்கள வார்த்தையை கொடுத்தார்கள். அந்த மங்கள வார்த்தையை ஒவ்வொரு நாளும் மிகுந்த நம்பிக்கையுடன் சொல்லி ஜெபித்து வந்தேன். அந்த ஜெபத்திற்கு பிறகு கர்த்தருடைய கிருபையினால் 2024 டிசம்பர் மாதம் தீசிஸ் சப்மிட் செய்தேன். அதன் பிறகு 20ஆம் தேதி 2025 ஜூன் 20ஆம் தேதி நல்ல முறையில் பப்ளிக் வைவா வாய்ஸ் முடித்து 13 ஆகஸ்ட் 2025 அன்று கான்வகேஷன் வாங்க கர்த்தர் கிருபை செய்தார். பாருங்க, முடிக்க முடியாம இருந்த அவளுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். அன்றைக்கு நாகர்கோயில் ஜெப கோபுரத்துல வந்து
அடிமையிடத்துல ஜெபித்து கொண்டார்கள். ஆண்டவர் மங்கள வார்த்தை கொடுத்தார். இன்னைக்கு அவ PhD முடிச்சு அவளை ஒரு முத்திரை மோதிரமாக கர்த்தர் அவள் வைத்திருக்கிறார். உங்களுக்கும் செய்வார். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஆண்டவரே, நீர் இன்றைக்கு சொன்ன இந்த வார்த்தைகள் எங்கள் செவிக்கு இனிமையா இருக்கு, மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. என்னையா முத்திரை மோதமாய் வைப்பீர், எனக்கா இத்தனை மேன்மை, எனக்கா இந்த கிருபைன்னு சொல்லி ஆச்சரியத்தோடு வியந்து நிற்கிற என் பிள்ளைகளுக்கு இந்த ஆச்சரியத்தை உறுதிப்படுத்தக்கூடிய விதத்துல மடன்னு இதற்கான ஏற்பாடுகளை செய்து புதிய வருஷத்துக்குள்ள போறதுக்குள்ளால இந்த வருஷத்திலேயே அதற்கான நிறைவேறுதலை என் பிள்ளைகள் பார்க்க கர்த்தர் உதவி செய்யும். இப்பொழுதும் இன்றைக்கு பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விஷயம் கண்ணோக்கி பார். கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக, யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக என்ற மங்கள வார்த்தை அப்படியே இந்த வருஷம் முழுவதும் பிள்ளைகளுக்கு பலிக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.